विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् எத்தனை பாவம் இருந்தாலும் ஸ்மரண மாத்திரத்தினாலேயே போக்கக்கூடியவர் அப்படின்னு பிராணாயாமத்தினால சில பாவங்கள் போறது. பல தடவை பாராயணம் பண்ணினா 1000 தானம் பாராயணம் பண்ணின பிராணாயாமம் பண்ணினா எவ்வளவு பாவம் போகுமோ அத்தனை பாவமும் க்ஷணமாத்திரே பகவான் ஸ்மரணம் பண்றதுனாலேயே போறது அப்படின்னு பகவான் நாமாவுக்கு அவ்வளவு ஒரு வைசிஷ்டியம், ஒரு உயர்வை சொன்னார். இப்படி பாபநாசகான்னு சொன்ன பிறகு பகவானுடைய ஸ்வரூபம் ஆவிர்வாவமாச்சு பீஷ்மாச்சாரியருக்கு. அந்த ஸ்வரூபத்தை நேர பார்த்து சொல்றார். எப்படி? சகங்க சக்கரம் சகிரீட குண்டலம் சபீட வஸ்திரம் சரசீருஹேஷனம் அப்படின்னு சங்க சக்கர கதா பாணியாக முதல்ல காணப்பட்டார். பிறகு அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆயுதங்களோடையும் காட்சியை கொடுத்தார். அந்த ஸ்வரூபத்தை அவருக்கு காட்டுறதுக்கு காரணம், அவன் தான் இந்த பூத உடல்ல இருந்து சரீரத்தை பிராணனை வெளியில கிளம்புறதுக்கு சித்தமாயிட்டார். அவருக்கு அந்த வரம் உண்டு. எப்ப வேணும்னாலும் இந்த சரீரத்திலிருந்து பிராணனை போக்கிக் கொள்ளலாம். அது சாதாரணமாக எல்லா மனுஷியாளுக்கும் கிடைக்காது. மனுஷியாளுக்கு பிரார்த்த கர்மாக்கு தக்கவாறுதான் அவன் வாழ்க்கையில வாழலாம். சுகமோ துக்கமோ பிறவியோ மரணமோ எல்லாமே முன்னாலேயே தீர்மானமாயிடுச்சு. பிறந்தன்னைக்கு இந்த க்ஷணம் போகணும்னு தீர்மானமாச்சு. ஆனா அதோட மட்டுமல்ல, ஒவ்வொரு கணமும் நீங்க எந்த சுகத்தை அனுபவிக்கணும், எந்த துன்பத்தை அனுபவிக்கணும் தீர்மானமாயிடுச்சு. எது தீர்மானமாகலன்னு இந்த ஜென்மாவில் நீங்க என்ன புதுசா பண்ணணுங்கிறது தீர்மானமாகல. சத்சங்கத்தோட சேர்ந்து சாஸ்திரத்தை வாசித்து சாஸ்திரோக்தமான என்ன கர்மாக்களும் நீங்க பண்றீங்களோ அவைகளும் தீர்மானமாக அவைகள் நீங்க புதுசா பண்ணலாம். மனுஷனுக்கு அந்த சுவாதந்திரம் உண்டு, ஃப்ரீவில். அவன் எதையாவது பண்ணலாம். அதுக்கு சமயமும் இருக்கு. பகவத் சமயத்தை கொடுத்திருக்கார், சுகத்தையும் கொடுத்திருக்கார், துன்பத்தையும் கொடுத்திருக்கார். துன்பம் இருந்த போதிலும் நம்ம வரலையோ, தலைவலியோட கிளாஸுக்கு வரலையோ, இது பகவத் நாமாவை விடப்படாது அப்படின்னு அதுல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதையும் ஒதுக்கி வச்சுவிட்டு வரலாம் இல்லையா? அது காரணம் என்ன? உங்களுக்கு இதை படிக்கணும், இது கேட்கணும், இதனால் நன்மை அடையணும் எனக்கூடியதான ஒரு அபிப்பிராயம் உண்டு. இந்த அபிப்பிராயத்தினால் நீங்க பண்றது அதனால புண்ணியம் வருது. அதே போலயே பாபத்தையும் சம்பாதித்துக் கொள்ளலாம். புண்ணியமும் பாபமும் சேர்ந்து சம்பாதிக்கலாம். அதுல ஒரு சந்தேகம் ஒரு இடம் இல்லை, உங்க இஷ்டமா பண்ணலாம். ஆனா எப்ப வாழணும், எப்படி வாழணும், எங்க இறக்கணும், எங்க தூங்கணும், எங்க சாப்பிடணும் எல்லாம் தீர்மானமாயிடும். அப்படி சுக துக்கங்கள் பிறவி இறப்பு தீர்மானமாயிடுதா இல்லையா? தீர்மானம் ஆனாலும் விசேஷமாக ஒரு சக்தியினால அதை தன் இஷ்டமா பண்ணி கொள்ளலாம்ங்கிற ஒரு ஸ்வரூபம் இருக்கு. இந்த கதையை ஏன் பாரதத்தில் அவர் எழுதியிருக்கார் அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம். அப்படின்னு மனுஷனால இதை பண்ண முடியும் அப்படி சாந்தோக்கியோபனிஷத்துல அந்த யஜ்ஞ வித்யான்னு ஒண்ணு இருக்கு. ஒரு மனுஷன் 116 வருஷம் வாழலாம்னு இருக்கு. எப்படி? முதல் 24 வருஷம் ஒரு
கொடுத்துட்டு அதுக்கு பிராதஸ்தவனம்னு பேர். யஜ்யங்கள்ல பிராதஸ்தவனம் மாதிரி. அதே விதமாக மாத்தியாந்திக தவனம்னு ஒண்ணு, சாயம் தவனம்னு 3 வேளை ஹோமம் பண்ணுவார். காலமே ஹோமம் பண்ணக்கூடியதான சொற்பம் காயத்ரி மந்திரத்தோட பண்றார். காயத்ரிக்கு 24 எழுத்து. அதே போலயே திருட்டு சந்தஸ்ன்னு மாத்தியாந்திக தவனத்துல பண்றது, அதுல 44 எழுத்து. கடைசியில ஜெகதீஷ் சந்தஸ்ன்னு பேரு. அந்த ஜெகதீஷ் சந்தஸ்ல 48 எழுத்து. அந்தந்த எழுத்தெல்லாம் அத்தனை வருஷமாக நீங்க பிரார்த்திக்கலாம் வாழ்க்கையில. 24 வயசுக்குள்ள நமக்கு உடம்பு ஏதாவது வந்து பிராணம் போயிடும்னு ஒரு சந்தேகம் இருந்தா பகவான பிரார்த்தனை பண்ணுங்க, அடுத்த சமூகத்துக்கு என்ன அழைச்சிட்டு செல்லுண்டு. அப்ப 24 வயசு தாண்டி 68 வயசு வரைக்கும் வாழ்ந்திருப்பேன். அதற்கு பிறகு நமக்கு ஏதாவது உடம்பு வந்துருச்சுன்னா இந்த 3வது கவனம் பூர்த்தியாகும்படி எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தித்த உபாசனை பண்ணினோம். ஏன்னா 116 வயசு வரைக்கும் ஆரோக திருடகாத்திரா நீங்க இருக்கலாம். ஏதோ என்னமோன்னு வெஜிடபிளா இருந்த பிரயோஜனம் இல்ல. இன்னொருத்தருக்கு பாரம் இல்லாமல் நீங்க வாழக்கூடியதான ஒரு உபாசனை சொல்லியிருக்கேன் சாந்தோக்கிய பட்சத்துல. அப்படி ஏன் சார் பிராரப்த கர்மம் 20 வயசுலயே போகணும்னு இருக்கு, இன்னும் இருக்கேன்னு 116 வயசு வரைக்கும் இருக்கலாம்னு இருக்கு. வேதங்கள்ல இப்படிப்பட்டதான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது காமிக்கிறதுக்காகத்தான் இப்படி சொல்லியிருக்கார். இந்த வரத்தை பீஷ்மாச்சாரியரை கொடுத்தது அவர் அப்பா, அவருக்கு சந்தனுன்னு பேர். அந்த சந்தனு மகாராஜா தான் அதை உபயோகப்படுத்தல. இத்தனையும் பையனுக்கு கொடுத்தார். அவருக்கு தெரிஞ்சாத்தானே அவருக்கு ஒருத்தர் கொடுக்க முடியும். அதனால்தான் கொடுத்தார். அந்த விஜயை சாதிச்சுட்டு இருந்தார். உபதேச மாத்திரத்தினாலேயே அவருக்கு கிடைச்சிருந்த பீஷ்மாச்சாரியருக்கு. அப்ப அவரிடத்துல சித்தமா தானே இருக்கணும். இருந்த போதுன்னா அவர் அதை உபயோகப்படுத்தல. ஏன் உபயோகப்படுத்தலைன்னு இந்த வாழ்க்கை வேண்டாம்னு நினைச்சார். தானா போறது போட்டுமே, இருக்கிற வழியில நம்ம என்ன பண்ண போறோம், எதை அடையணுமோ அதை அடைஞ்சாச்சு. அடைஞ்ச பிறகு இந்த சரீரம் போனா போட்டுமே அப்படின்னு நினைச்சார். ஆனா அவரிடத்துல இதை விட உயர்ந்ததான ஒரு தத்துவம் இருந்தது. என்னது? அவருக்கு பேரே சம் தனு. தனுன்னா இந்த சரீரம். இதை ரொம்ப வயசான சரீரமா இருந்தாலும் அவர் வந்து தொட்டார்னு வச்சுங்களேன், அந்த சரீரம் மறுபடியும் யவனத்துக்கு வந்துடும். இப்படி ஒரு சக்தியை அவர் வச்சுட்டு இருந்தார். ரொம்ப பேரை யவனமா ஆக்கி இருக்காருன்னு சொல்றாருங்க. அதனால அப்படி ஒரு சக்தி இருந்தது. அதனால அவருக்கு சந்தனுன்னு பேரு. இப்ப பீஷ்மாச்சாரியருக்கு இந்த ஒரு சக்தியை கொடுத்தார். பீஷ்மாச்சாரியர் பண்ணார், அம்மா வார்த்தைக்கு கட்டுப்பட்டார். அம்மா சத்தியவதி சொன்னா, இந்த சிம்மாசனத்துல சரியான வியக்தி வர பரியத்தை அதை காப்பாற்ற வேண்டியதான பொறுப்பு உங்களது விட்டார். தர்மத்துக்கு தகுந்தா போல இந்த உலகத்தை பரிபாலனை பண்ணக்கூடியதான வியக்தி வர பரியந்தம் இதை நீங்க கட்டி காத்து அதுக்கப்புறம் நீங்க போலான்னு அந்த வார்த்தைக்காக இத்தனை நாள் காத்துட்டு இருக்க. அவருக்கு பின்னால விசித்திர வீரியன் சித்ராங்கதன்னு 2 பேர். அந்த விசித்திர வீரியனுக்கு முதல்ல இதாகி அதுக்கப்புறம் ஆத்தகாரி காலமாயிட்டு, அதுக்கப்புறம் அவரை காலமாயிட்டார். அதுக்கப்புறம் அவளுடைய சந்ததி வியாதாச்சாரியர்னால திருதராஷ்டிரர், பாண்டுராஜா இப்படி பிறந்தார் விதுரர். அதற்கு பிறகு திருதராஷ்டிரனுடைய குழந்தைகள் கௌரவன், பாண்டுராஜாவுடைய குழந்தைகள் பாண்டவன், இப்படி உண்டாச்சு. அந்த துரியோதனாதிகளுக்கும் அவளுடைய குழந்தைகளும் பிறந்திருக்கா. அதே போலயே அர்ஜுனாதிகளுக்கும் அபிமன்யாதிகள்லாம் பிறந்திருக்கா. இத்தனை வருஷம் இருந்தாங்க. அப்பெல்லாம் இது மாதிரி ஏதோ 60, 80 அப்படி எல்லாம் கிடையாது வயசு. ஒவ்வொருத்தரும் 200 வயசு 250 வயசு இருப்பார். தீர்க்க ஜீவிகளா இருந்தா. அதனால அவருக்கு இவ்வளவு நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தாரா, நான் பண்ண வேண்டியது இந்த சிம்மாசனத்துல உயர்ந்ததான ஒரு வியக்தியை உட்கார வைக்கணும்னு நான் அங்க வார்த்தை கொடுத்தேன். உலகத்துல தர்மராஜா மாதிரி தர்மத்தை பரிபாலனை பண்றவன் யாரும் இல்லை. அவரை உட்கார வச்சாச்சு. கடைசியில நம்ம எல்லாத்தையும் வாழ்க்கையில என்னென்ன வேணும்னு நினைச்சோம் அனுபவிச்சாச்சு. கிருஷ்ண பரமாத்மான்றது அவ்வளவு அபாரமான பக்தி வந்தது, ஜீவன் முக்தியும் வந்தாச்சு. இனிமேல இந்த சரீரத்தோட நமக்கு என்ன வேலை, வேண்டாமே அப்படின்னு நினைச்சுட்டு பகவான் கண்ணுல எதிர்க்க இருக்க காலத்திலேயே சரீரத்துல பிராண விடுன்னு தீர்மானம் பண்ணிவிட்டார். அவர் தீர்மானம் பண்ணி
அப்படின்னு அவருடைய மனசுல பகவான் உட்கார்ந்துருக்காரு. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷேர்ஜுன திஷ்டதி ராமயன் சர்வபூதானி யத்ராரூடானி மாயைய. அவருடைய இதயத்துக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே சாட்சியா பகவான் இருக்கார். சாட்சி சேதா கேவலோ நிற்குடா. பார்த்தா இப்ப நான் இதற்காகத்தானே ஒரு மாசமா உங்க பக்கத்துல நிக்கிறேன். ஏ நீங்க அன்னைக்கு 10வது நாள் யுத்தத்துல நான் கோபித்து கொண்டு உங்க மேல வரும் பொழுது நீங்க என்ன நினைச்ச, இந்த ஒரு காட்சி என் சரீரத்திலிருந்து பிராணம் போகும் பொழுது காட்ட மாட்டேடா அப்படின்னு நினைச்சோம். நான் பார்க்க மாட்டேனா, பகவானுக்கு சக்கராயுதத்தோட நான் பார்க்க மாட்டேனா அப்படின்னு மனசுல நினைச்சா அதை தீர்மானம் பண்ணி விடுவேன். அத பக்தாள் யாரா இருந்தாலும் மனசுல நினைச்ச மாத்திரத்துல அத மறுபடியும் நீங்க மறந்து போயிடலாம். பகவான் மறக்கப்பட்டார். உங்களுடைய அபிப்பிராயம் ஒரு ஆசை இருந்தது, ஆனால் அந்த ஆசையை நிறைவேற்றி வைப்பார் அவர். ஆகையால் பார்த்தார், ஓ சார் இந்த சமயத்துல நான் எப்படி இருக்கலாம், தேவகி புத்திரா இருக்கக்கூடாது. தேவகி இனந்தன ஸ்ரஷ்டா திசீதா பாபநாசனா அப்படின்னு தேவகி இனந்தனா காமிச்சேன். உலகத்தை படைக்கிறவனா காமிச்சேன். உங்களுக்கு இருக்கக்கூடியதான எல்லா விதமான பாபங்களும் அடியோட தொடச்சி விடுவேங்கிற அம்சத்தையும் காமித்தேன். இப்பொழுது நீங்க எப்படி பார்க்கிறேன், இந்த சரீரத்துல பிராணம் போக சமயத்துல எனக்கு அந்த சங்க சக்கர கதாதி ஆயுதங்களோட வேணும்னு சொன்னேன். அந்த காட்சியை கொடுக்கிறேன். இந்த ஸ்வரூபத்தை காமித்த பகவான் அதே சொல்றார். சங்கரம் நந்தகி சக்ரி சங்கபிரத் கையில சங்கத்தை வச்சுட்டு இருக்கார். இந்த சங்கத்தை வச்சுட்டு இருக்காருன்னு அது என்ன பெரிய விவகாரமான, ரொம்ப பெரியவா எதை வச்சிருந்தாலும் அதுக்கு ஒரு பேர் உண்டு. சாதாரணமா நம்ம செஞ்சு வச்சிருந்தா என்கிட்ட வீட்டுல வந்து திருடின்னு வந்தியா, எடுத்துன்னு வந்தியா, பொறுக்கிட்டு வந்தியான்னு கேட்பேன். சாதாரணமா வச்சுட்டேன். பகவான் வச்சிருந்தது அதுக்கு விசேஷம். பாஞ்சஜன்யம் ஹிருஷிகேஷா தேவதத்தம் தனஞ்சயா. பாஞ்சஜன்யம்னு பேராம தான் அந்த பகவான் கையில இருக்கக்கூடியதான சங்கத்துக்கு தனி பேர் பாஞ்சஜன்யம் அப்படின்னு. அர்ஜுனன் கையில இருக்கக்கூடியதான சங்கத்துக்கு தேவதத்தம் தனஞ்சயா. பௌண்ட்ரம் தத்தம் மகாசங்கம் பீமகர்மா பிரகோதரா. பீமன் கையில இருக்கக்கூடியதான சங்கத்துக்கு பௌண்ட்ரம்னு பேர். நகுல சகதேவாளர்கள் இருக்கக்கூடியதான சுகோஷம் மணி புஷ்பகம்னு பேர். அவ கையில இருக்கக்கூடியதான சங்கத்துக்கு தனித்தனி பேர் வச்சுருக்கா. அப்படி விசேஷமான ஒரு சங்கம். சங்கம்னு சொல்றீங்களே, இது என்ன சார் ஒரு விசேஷம்? தம்முனா
எப்ப நாக்கு எரியுதுங்கிறா, ஏன் கண்ணு எரியுறது? அது நெருப்புல இருந்து வந்தது, நெருப்பு எரியதான் செய்யும். நாக்க ஜலதன்மாத்தில இருந்து வந்தது, ஏன் நாக்கு எப்பவும் ஈரமா தான் இருக்கும். நாக்கு வத்தி வச்சுன்னா லோகோசின்னு கடைசி வரைக்கும் நாக்கு இருந்தது ஈரமா தான் இருக்கும். இப்படி 5 புலன்களையும் 5 பூத தன்மாத்திரைகளுடைய தத்துவ குணத்திலிருந்து பண்ணினார். பிறகு 5 பூத தன்மாத்திரைகள் முதல்ல சிருஷ்டி பண்ணார். அதனுடைய ரஜோகுணம் இருக்குல்லவா, அந்த ரஜோகுணத்துல இருந்து வாப்பாணி பாத பாயு உபத்தம், வாக்கு கை காலு 1 2 குறைகள் எல்லாம் பண்ணினார். அப்ப சத்துவகுணமும் ஆயிடுது, ரஜோகுணமும் ஆயிடுது. மிச்சம் என்ன சார் இருக்கு? பஞ்ச தன்மாத்திரையில தமோ குணம் மட்டும்தான் இருக்கு. அந்த தமோ குணத்துல ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து பஞ்சீகரணம் பண்ணி இந்த உலகத்தை எல்லாம் உண்டு பண்ணினாரா. அப்ப இந்த உலகத்துக்கு மூல காரணமாக நீங்க பார்க்கக்கூடியதான ஜடமான உலகங்களுக்கு மூல காரணமா இருக்கிறதுன்னா தமோ குணம். அதான் பூதாதி பாஞ்சஜன்யாக்கியம் பூதாதி அகங்காராத்மகம் சங்கம். அந்த சங்கமானது பூதாதி தமோ குணத்துல இருந்ததான அகங்காராத்மகம் சங்கம். அதை கையில வச்சுட்டு இருக்க. ஆகையால் இவருக்கு சங்க விருத்துன்னு பேர். இந்த சங்கத்துக்கு ரொம்ப விசேஷம் உண்டு. ஞானப்பிரதம் சங்கமானது, ஞானப்பிரதம். சங்கத்தை நம்ம சங்க சப்தத்தை கேட்டோமே ஆனால் அது ஞானம் உண்டாகும். ஆகையால் தான் பூஜையெல்லாம் நார்த் இந்தியாவுக்கு போனேன்னு வச்சுக்கலாம், வடதேசத்துக்கு பூஜை சமயத்துல சங்கம் ஊதுவான். நமக்கு இங்கெல்லாம் சங்கத்தை ஊதுறது இல்லை. சங்கத்தை ஜலத்திருச்சா விளையாங்க தான் வேணும். அங்கே சங்கத்தை ஊதுவான். எதற்காக? ஞானப்பிரதம் பரமேஸ்வரனுக்கு ரொம்ப இஷ்டமா. ஏன்னா ஞானத்தின் இடத்துல தான் அவருக்கு ரொம்ப அபிப்பிராயம். அது சங்கத்தை ஊதுவான். ருவசுவாமி அவர் 5 வயசு அப்பா மடியில ஏறணும்னு நினைச்சார். அந்த உத்தமன்னு தம்பி இருந்தா அவனும் ஏறினா இந்த குழந்தைக்கும் அப்பா மடியில ஏறணும்னு அபிப்பிராயம். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்களா அந்த ஒரு ஸ்டேஜ், ஒரு 4-5 வயசு. அப்ப அது கீழே உட்காராது, மடியில் தான் வந்து உட்காரணும். 1 வயசு 2 வயசுல இருக்கிற வரையும் தான் மடியில உட்கார்ந்த நமக்கு வெயிட்டா தோணாது, ரொம்ப அபிமானமா கொஞ்சம் இருப்பேன். ஒரு 5 வயசுல உட்கார்ந்தானே கீழே தள்ளி விடுறோம் நீங்க, அது மேல வந்து உட்காரும். இப்படி ஒரு 5-6 மாசம் போகும். அப்ப உங்களாலையும் தாங்க முடியல, அந்த குழந்தையாலும் உட்கார முடியல, அப்படி ஆகும். அப்படி அது மாதிரி அப்பா மடியில உத்தமன் உட்காரணும் நினைச்சா இவனும் உட்காரணும்னு நினைச்சான். இவன் என்னடா சேர்ந்தார். அந்த அம்மா, அந்த உத்தமனுடைய அம்மா, இவருடைய இளையாள என்ன பண்ணினான்னா அந்த குழைய கீழே தள்ளி விட்டா. நீ உட்கார முடியாத அப்பா மடியில, துர்பகாயா உதரே கிரகீதா, நீ என் வயசுல பிறக்கல, சுனீதி வயசுல பிறந்திருக்காய், ஏன் நீ உட்கார முடியாதுட்டா. இந்த குழந்தை என்ன பண்ணுமா, அப்பாவும் தன்னை சேர்க்கல, வேற எங்கேயும் போகும். உலகத்துல கஷ்டம் வந்ததுன்னா குழந்தைக்கு அம்மா கிட்ட ஓடுவா. ஓடினா அந்த அம்மா சொல்றாரா, வேற வழி எனக்கு தெரியல. நானியம் தத பத்மபலாசலோச்சனாது துக்கச்சிதந்தே மிருகயாபி கஞ்சனா. அப்பா குழந்தை, உன்னுடைய துன்பத்தை போக்குறதுக்கு ஒருவர் தான் எனக்கு தெரிகிறது. எனக்கு என்னென்ன அந்த தாமரக்கண்ணனா இருக்கக்கூடியதால் பகவான சரணாகதி. அதான் ஞானாதன்யத்துல நமஸ்தி அப்படின்னு ஞானாதேவத கைவல்யம் நானிய பந்தா வித்யதே அயனாய அப்படிங்கிற ஸ்ருதி வாக்கியத்தை சுகசுவாமி அப்படி சொல்லிவிட்டார். நானியம் தத பத்மபலாசலோச்சனாத் துக்கச்சிதந்தே மிருகயாமி கஞ்சனா அப்படின்னு அதையும் சொல்லிவிட்டு இந்த குழந்தை நேர பொழுது யார பகவானை தேடுறதுக்கா ஆயிரக்கணக்கான வருஷங்கள்ல மகர்ஷிகள்ல எல்லாத்தையும் விட்டு விட்டு பகவானை தேடுறதுக்கு இதயத்துக்குள்ள போறா. இந்த குழந்தை காட்டுக்கு போற. ஆனா அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடியதான பிடிவாதத்தை பார்த்தா நமக்கு அந்த பிடிவாதம் வரலையே. நம்ம பணத்துக்கு பின்னாலேயே ஓடிட்டு இருக்கோம். பணம் வேணும், புகழ் வேணும், அது வேணும், இது வேணும் அப்படின்னு உலக சுகங்கள் வேணும் என்றல்லவா மனிதன் சுத்தி கொண்டிருக்கான். எல்லாத்தையும் விட்டு ஓடினான். குரு தானா ஓடி வந்தார். ஓடி வந்து அவருக்கு வைராக்கியம் இருக்கான்னு பார்த்தார். அதற்கு பிறகு பொன்னமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு துவாதசீஸ்வரி மந்திரத்தை உபதேசம் பண்ணி அந்த மந்திரத்துக்கு அங்கன்யாச கரன்யாசங்கள்லாம் சொல்லி ஞான ஸ்லோகத்தையும் சொன்னாராம். சுநாசம் சுப்ருவம் சாருகபோலம் சுரசுந்தரம் தருணம் ரமணீயங்கமருணோட்டேஷடாதரம் பிரணதாத்ரயம் பிரம்ணம் தரண்யம் கருணார்ணவம்
இப்படி விசேஷமான துவாதகாஸ்வரி மந்திரத்தை உபதேசம் பண்ணினார். 6 மாசம் ஜெபித்தார், விடாம ஜெபித்தார், வேற எதையும் பார்க்கல. பகவான் பிரத்யட்சமான கண்ணை மூடிட்டே இருக்கார். எதிர்க்க பகவான் நிக்கிறார், இவர் கண்ணை மூடிட்டு ஜபம் பண்ணிருக்கார். இதயத்துல பார்த்துட்டு இருக்கார். அவர் பார்த்தாரா மகாவிஷ்ணு, என்ன பார்க்கறதுக்கு மகாலட்சுமி தாயாரும் ஏகாந்த சேவைக்காக காத்துட்டு இருக்காளோ, யோ மிருக்யதே ஹஸ்தகிரஹீத பத்மயா ஸ்ரீயேதர இரங்க விமிருக்யமானயா, அங்க தட்டுல தாமர புஷ்பத்தை வச்சுட்டு எனக்கு சேவை பண்ணணும்னு எந்த அம்பாள் ஏகாந்த சேவைக்கு காத்துட்டு இருக்காளோ அப்படிப்பட்ட நான் எதிர்க்க நிக்கிறேன். இந்த குழந்தை கண்ணு திறக்க மாட்டேங்கிறது, என்ன பண்றதுன்னு பார்த்தார். அப்புறம் பார்த்தார், ஓ இந்த குழந்தை இதயத்துல பாக்குறது, இதயத்துல பார்த்து கொண்ட பொழுது வெளியில கண்ணு திறக்க மாட்டேங்கிறது, என்ன பண்ணணும்னு அதை மறைச்சாதான் திறக்கும் அப்படின்னு அவர்கிட்ட இருக்கக்கூடியதான 5 சக்தி, அதுல திரோதானம்னு ஒரு சக்தி, அதனால மறைச்சார உள்ள அந்த ஸ்வரூபத்தை பீரிட்டு இந்த கழுத கண்ணு திறக்கிறது. எதிர்க்க எந்த உருவம் சின்னதாக இதயத்துல பார்த்தேனோ அதே உருவம் கிரீட்டம், அழகான கிரீட்டங்கள், குண்டலங்கள், தோல் வளையங்கள், கையில வளையங்கள், விசேஷமான மாலைகள், வனமாத ஸ்ரீவஸ்தம், இப்படி எல்லாம் வச்சுட்டு அற்புதமான ஒரு சுரூபம் புரிசிருப்போட இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்தை அப்படியே பார்த்தார். பார்த்ததுமே குழந்தைக்கு அழுக வருது. என்ன ஆச்சுன்னு, இப்படி ஒரு ஸ்வரூபத்தை பார்த்தேனே, இந்த ஸ்வரூபத்தை சொல்றதுக்கு என்னிடத்துல பேச்சு இல்லையேன்னா எப்படி வர்ணனம் பண்ணுவேன்னா, அந்த ஸ்வரூபத்தை ஒரு சொல்லும் படிக்கலையே, ஸ்கூலுக்கு போகலையே, எங்க எல்கேஜி போனேடா யூகேஜி போனேடா, எப்படி நான் சோதனம் பண்ணுவேன், சோதனம் பண்ணணும்னு நினைக்கிறேன், மனசுல இருக்க வாக்குல வரலையே அப்படின்னு பகவான் பார்த்தார். கவலைப்படணும், பத்பர்த்தபாலம் கிருபையா கபோலே கம்புனா, வேதமயமா இருக்கக்கூடியத அந்த சங்கத்தை எடுத்து அவருடைய கண்ணத்துல அப்படி தொட்டார். தொட்ட மாத்திரத்தினால என்ன ஆச்சுன்னு, சங்கம் ஞானப்படமோ இல்லையா, அவ்வளவு ஞானமும் சகல ஞானமும் ஒரு கவுந்தத்து, வேத ஞானம் வந்தாச்சு, கவித்துவம் வந்தாச்சு. யோந்த பிரவித்யமஹாகமிதம் மகாத்மா அப்படின்னு அந்த எனக்கு உள்ள பூந்துட்டு கையை கால ஹஸ்த அந்யம் ஹஸ்தரணஸ்தவளஸ்வராதின்னு பிராணமோ பகவதே புருடாய துப்யம் அப்படின்னு யார் எனக்குள்ள பூந்துட்டு கண்ணுக்கு கண்ணா, காதுக்கு காதாய், மூக்குக்கு மூக்காய், எல்லாவற்றையும் என்னுடைய புலன்மைகளை எல்லாவற்றையும் தூண்டி கொண்டிருக்கல, அப்படிப்பட்டதான உங்களுக்கு நமஸ்காரம்னு சொல்லி 20 ஸ்லோகங்களை பண்ணினான்னு விசேஷமாக ஸ்ரீமத் பாகவதத்துல துருவ சரித்திரம் சொல்றது. அப்படிப்பட்டதான ஒரு சங்கம், இந்த சங்கத்தினால மகிமைக்கு அவ்வளவு விசேஷம் இருக்கு. அந்த சங்கத்தை தரிசிக்க சங்கபரது பாஞ்சஜன்யாக்கியம் பூதாதி அகங்காராத்மகம் சங்கம் விப்ரது சங்கபரது. அவ்வளவுதானே ஞானத்தை கொடுத்தேன். அந்த ஞானம் எதனால வந்திருக்கு? ஞானம் எப்படி வரும் ஒரு மனுஷனுக்கு? ஆச்சாரிய உபதேசத்தினால்தான் வரும். ஆச்சாரியனும் ஏதோ ஊர்வம்பு பேச மாட்டார். ஊர்வம்பு பேசினா அவருக்கு ஆச்சாரியன்னு வேறு வந்ததுமே ஏதோ 2 நிமிடம் சௌக்கியமா இருக்கலாம், என்ன ஏது கேட்டுவிட்டார். அதுக்கப்புறம் என்ன, உபனிஷத் தத்துவத்தை சொல்வார். சாதாரணமா பேசினாலும் உபனிஷத் தத்துவத்தை தான் சொல்வார். ஏன்னா அவர் அதையே தானே நினைச்சுட்டு இருக்கார் 24 மணி நேரமா. அப்ப அதை சொல்வாரா? அந்த உபனிஷத்துக்கு தான் வித்யான்னு பேரு. கிரந்தமா இருந்தா அபராவித்யா, அதனால வரக்கூடியதான அறிவா இருந்தால் பராவித்யா அப்படின்னு சொல்லுங்க. அந்த வித்யாமயா நந்தகாட்சா அசிஹி அஸ்யா இது நந்தகி. பகவான் கையில இருக்கக்கூடியதான சங்கத்துக்கு பேர் என்ன? பாஞ்சஜன்யம். பகவான் கையில இருக்கக்கூடியதான கத்திக்கு பேர் என்ன? காய்கறி வெட்டுற கத்தி இல்ல, இதுக்கு ஒரு தனி பேர் இருக்கு. இது என்ன கத்தி? நந்தகம்னு பேர். நந்தம்னு ஆனந்தம்னு அர்த்தம். ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதான கத்தி. ஆனந்தம் உங்களுக்கு எப்ப வரும்? அறிவு வந்தா வரும். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா, விஜயானம் ஆனந்தம் பிரம்மா. அந்த ஆனந்த ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானா ஆனந்தாத்யேவஹல் விமானி பூதானி ஜாயந்தே அப்படின்னு ஒரு ஆனந்தம். அதான் நந்தகம்னு வச்சுருக்க. அது என்ன பண்றது தெரியுமா? அஜ்ஞானத்தை அறுக்கிறதா. வித்யதே ஹிருதய கிரந்தி வித்யந்தே சர்வ சம்சயா. மனுஷர்களுக்கு இருக்கக்கூடியதான ஆதி மூலமான ஒரு அஜ்ஞானம் என்ன இருக்கோ பூதல் அவனி அவற்றை நிகழல. ஆனா ஜவித்யா பரிபிரமியமான எத்தனை நாளோ அவித்தியினால சுத்தி கொண்டிருக்கோமே,
வந்ததுமே ஒரு மனுஷ ஜென்மம் வந்துருது. அங்க சொல்றது ஏனாவி புண்ணிய விஷயேன மானுஷ்யகம் ஜென்ம லப்தவதா. என்ன பண்ணினோ புண்ணியம் தெரியலையே மானிட விதை வந்தது. அவ்வளவுதான். விதை வந்ததுக்கு என்ன பண்ணினோம்னு யோஜனை பண்ணினா தெரியல பதில. அப்படிப்பட்டதான அந்த அஜ்ஞானத்தை மூலாஜானத்தை அடியோடு அறுக்கக்கூடியது அந்த கத்தி. ஆயால் பகவானுடைய கத்திக்கு என்ன பேரு? நந்தகம்னு பேரு. அதான் வித்யாமய நந்தகாட்சா அசிஹி அஸ்யா இது நந்தகி. சொல்லும் பொழுது ராகஸ்வரூப பாஷாட்ய குரோதாகாரம் குலோஜ்வலா மனோரூபேஷு கோதண்டா பஞ்சதன்மாத்திர தாயக அப்படின்னு ஒவ்வொரு ஆயுதத்துக்கும் ஒரு விசேஷம் சொன்னேன். அதே போல இங்க என்ன சொல்றார்? சங்கம்னு சொன்னமையான பூதாதி அகங்காரம், அகங்காராத்மகமா இருக்கக்கூடியதான சங்கம் ஞானப்பிரதம். இந்த கத்தியின் உணர்வு பதில் அது வித்யாபிரதம். எப்படியும் பராவித்யை கொடுக்கக்கூடியது, விஜயை கொடுக்கக்கூடியது அது அப்படின்னு கட்டம் கத்தி ஒண்ணுதான். அதனால சங்கபுரம் நந்தகே நந்தகா நந்தகாட்சியா அசிஹி அஸ்யா இது நந்தகி. அதற்கு பிறகு சக்கரி. பகவானுக்கு என்ன பேரு? சக்கரி. சக்கரத்தாழ்வார். பொன்னிலையனால் விஷ்ணு கோவிலுக்கு எங்க போனாலும் சக்கரத்தாழ்வார் சுதர்சன. முதல்ல அவரை பார்த்துட்டு அப்புறம் தான் போகணும். ஏன்? அவரு மனஸ்தர். நம்ம மனசை இங்கேயும் அலையாம நிக்க வைப்பார். அப்ப பகவான் போய் பார்த்தா நமக்கு மனசுல பகவான் நிற்பார். அதனாலதான் முதல்ல சக்கரத்தாழ்வாரத்தை பார்த்துட்டு போங்க அப்படிம்பாரு. என்ன சார் அவரோட இருப்பாருன்னா முதல்ல இங்கே பார்க்கணுமா இப்படி எல்லாம் நமக்கு தோணும். நம்ம மனசை எங்கேயும் அலையாமல் ஒரு இடத்துல நிற்கும்படி அனுகிரகம் பண்ணுவார். இந்த மனசு நிக்கிற சமயத்திலே பகவானை பார்த்தோமே பகவானுடைய திருவுருவம் நம்ம மனசுல அப்படியே நிற்கும். அதுக்காக ஆகையால் மனஸ்தத்வாத்மகம் சுதர்சனாட்சம் சக்கரம் அத்தியாஸ்தி. அதனால இவருக்கு சக்கரின்னு பேரு. மனஸ்தத்வாத்மகம், மனசுங்கிற ஒரு தத்துவம் அந்த ஸ்வரூபமா இருக்கார் இவர். அவருக்கு அதனால அவருக்கு என்ன பேரு? சக்கரி. இந்த சக்கரமானது இன்னொரு பேர் உண்டு அதுக்கு, சுதர்சனம். சுதர்சனம், தர்சனம்னா அறிவு, நல்ல அறிவு. அறிவிலையும் நல்ல அறிவு கெட்ட அறிவு இருக்குங்க. புலன்கள்னால வரக்கூடியதான அறிவெல்லாம் சாதாரணமான அறிவு. பார்ப்பேன் பழம் இதை பார்க்கும்பொழுது இது தெரியுது, அதை பார்க்காம அங்கே பார்த்தேன்னா இது மறந்து போச்சு, அங்கே பார்க்கறது இந்த பக்கம் பார்த்தேன்னா அது மறந்து போச்சு. அப்படித்தானே லோகத்தில் இருக்கக்கூடியதான தர்சனங்கள்ல எது எப்பொழுது நீங்க பார்க்கிறீங்களோ அப்பொழுதும் அந்த அறிவு இருக்கு. இன்னொன்னு பார்த்தேன்னா பழைய அறிவு மறந்து வருது. அதான் இந்த சுதர்சனம் ஒரு தடவை உங்க மனசு அந்த பகவானுடைய ஸ்வரூபம் ஏற்படுமையானால் இனிமேல் அது உங்க மனசை விட்டு போகாது. நீங்களா அதை மறந்தாலும் அது பாட்டுக்கு தோடிக்கொண்டே இருக்கும். ஆகையால் அந்த ஸ்வரூபத்துக்கு என்ன பேரு? சுதர்சனம். ஆகையால் இப்படிப்பட்டதான அழகான ஒரு சக்கரத்தை கையில வச்சுட்டு இருக்க. எந்த சக்கரமானது சம்சாரத்தில் நமக்கு வரக்கூடியதான எல்லா விதமான இன்னல்கள் எல்லாம் அறுந்து விடுமோ, நமக்கு வரக்கூடியதான கவலைகளை எல்லாம் நீக்கி விடுமோ, போக்கி விடுமோ, அப்படிப்பட்டதான சக்கரத்துக்கு அது அழகான சக்கரம். அதுக்காக சுதர்சனம்ங்கிற சக்கரம் சக்கரி. மனஸ்தத்வாத்மகம் சுதர்சனாட்சம் சக்கரமத்யாஸ்தி ஒண்ண சொன்ன. இப்ப மனச அகங்காரம்னு முதல்ல சங்கத்துக்கு சொல்லியாச்சு. வித்யாமயம் ஞானத்தை கொடுக்கக்கூடியதுங்கிறதுக்காக அடுத்ததாக கத்திய சொன்னோம். மூணாவது அவர் கையில இருக்கக்கூடியதான இந்த சக்கரம் இருக்கு பார்த்தா இந்த மனசை சொல்றது. இந்த மனசு வேகமா ஓடிட்டே இருக்கு இல்லையா, அதே போல இந்த சக்கரம்னு சொன்னார். அதோட மட்டும் இல்ல அவருக்கு சக்கரின்னு இன்னொரு பேர். எது சுவாமி சக்கரின்னு எதற்காக சொன்னேன்? அவர் சக்கரத்தை பண்ணினால் ஆயால் அவருக்கு சக்கரின்னு. என்ன சக்கரம் பண்ணினார்? இந்த உலகம் எனக்கூடியதான சக்கரம் பண்ணினார். எங்கே உங்களுக்கு சொல்லியிருக்கார் அப்படின்னா பகவத்கீதையில ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானுவர்த்தய தேஹய அகாயுரிந்திரியா ராமஹ மோகம் பர்த்தத ஜீவதே அப்படின்னு 3வது அத்தியாயத்துல அவர் என்ன பண்ணினார்? மனுஷெல்லாம் அண்ணா பவந்தி பூதானி, நம்மெல்லாம் பிராணிகள்லாம் எங்க பிறந்தான்? அம்மா அப்பா சாப்பிட்டா அன்னத்தினான்னு பிறந்தான். இந்த அண்ணன் எங்க இருந்து பிறக்கிறது யோஜனை பண்ணியான்னு கேட்டார். பர்ஜன்யாதன்ன சம்பவா, மழை வந்தா அண்ணன் வரும். மழை வந்ததுன்னா தானியங்கள்லாம் வளர்றது, அதனால அண்ணன் நம்ம சாப்பிடும். மழை எப்படி வருது அப்படின்னு கேட்டார் அவர். மழையா அது வந்து யஜ்ஞா பவதே
வந்து அதை செய்து கொண்டு வந்து பசு நெய்யை கொண்டு வந்து மந்திரங்கள்லாம் நல்லா படிச்சு அதுக்கப்புறம் அந்த மந்திரங்கள்னால திரவியங்களோட ஹோமம் பண்ணீங்கன்னா யாகம் வரும். யாகம் என்ன கடையில் போய் யாகம் கொடுன்னா வாங்கிட்டு வர முடியும்? நீங்க பண்ணணும். கர்ம சமஸ்தவா. ரைட். கர்மம் எங்க இருந்து வருதுன்னா கர்ம பிரம்மோத்பவம் வித்தி. வேதத்துல இருந்து பிரம்மத்துக்கு வேதத்துக்கு பிரம்மான்னு ஒரு பேர். ஓஹோ, வேதத்துல இருந்து வந்து இந்த பையன் நடந்த மறுபடியும் அந்த வேதம் எங்க இருந்து உண்டாச்சுன்னு கேட்க. அந்த வேதமா அக்ஷரசமுத்பவ. அக்ஷரத்திலிருந்து உண்டாச்சு, பிரம்மத்திலிருந்து உண்டாச்சு. இந்த வேதமானது எங்க இருந்து உண்டாச்சு? அத்தியமாதோ பூதமே வேத பரமேஸ்வரன் அப்படி மூச்சு காத வழியா எல்லா ஆகமங்கள் நிமங்கள் வேதங்கள் எல்லாத்தையும் வெளியில விட்ட. ஆகையால் என்னாச்சுன்னு நீங்க முதல்ல சொன்னதான அன்னம் சொல்லிருப்பதில்ல, அந்த அன்னத்திலையும் இந்த அக்ஷரம் வியாபிச்சிருக்கு. என்னாச்சு? மனுஷால் அன்னத்தினால சாப்பிடுற அன்னம் மழை இருந்தா வரும், மழையானது யஜ்யம் பண்ணினா வரும், யஜ்யமானது கர்மா பண்ணினா வரும், கர்மாவானது வேதத்திலிருந்து உண்டாச்சு, வேதமானது பிரம்மத்திலிருந்து உண்டாச்சு. அந்த பிரம்மம் திருப்பியும் அன்னத்துல இருக்கு. அன்னம் பிரம்மேதவியஜானாத் பதிரம். என்னதான் இது? ஒரு சக்கரமா வட்டமா வந்து பார்த்தா அன்னத்துல இருந்து ஆரம்பிச்சு மறுபடியும் அன்னத்துல படிச்சதா அதான் அன்னத்தை வையாது. எல்லாருக்கும் அன்னம் எடுத்தான். யாரு வந்தாலும் பசிக்கிறது பச்சை பரமான்னு கேட்கல, ரசம் கொடுங்க இல்லேன்னு விரட்டாதீங்க. அன்னம் சத்திய சுத்தி பிரதாயகம் இல்லையா? இப்படி ஒரு சக்கரத்தை தயார் பண்ணாராம். ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானுவர்த்தயதி அகாயுரிந்திரியா ராமஹா. இப்படி பசிச்சவாளுக்கு அன்னம் விடாதவன் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. இப்படின்னு ஒரு சக்கரத்தை நான் பண்ணியிருக்கேன். இந்த சக்கரத்துக்கு நடுவில் முட்டுக்கட்ட விடாதையும் கர்மாவை பண்ணுட்ட. அவளுக்கு எந்த கர்மா இருக்கோ விதிக்கப்பட்டிருக்கோ அது கர்மா பண்ணணும். இப்படி கர்மா பண்ணினா தான் நீங்க சித்த சுத்தி வந்து பகவான் அடையலாம். உங்க மனசு சுத்தமா இருந்தால் பகவானை நீங்க பார்க்கலாம். இப்பிறவியிலேயே நீங்க பார்க்கலாம். இவ்வளவு பாவம் பண்ணியிருக்கேனே எனக்கு வருமா? தொட்டதெல்லாம் சரியா வரமாட்டேங்கிறது. வாழ்க்கையில ஒரு தான் முன்னுக்கு போனா 10 அடி கீழே விழறனே, நழுவி போறனே, எனக்கு பகவான் அனுகிரகம் பண்ணுவாரா? ஏச்சர் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க வெறும் நாமாவை சொல்லிட்டு இருந்து அத்தனையும் போயிடும். அவனுக்கு பாபநாசனா நொச்சதி பாபநாசனா சொன்னா ஆயா கவலைப்பட வேண்டாம். இப்படி ஒரு சக்கரத்தை தயார் பண்ணினதுனால பகவானுக்கு என்ன பேரு? சக்கரத்தை பண்ணினவர் சக்கரி. ஆயா சம்சார சக்கரம் அத்திய ஆக்ஞையா பரிவர்த்ததே இவா சக்கரி. இந்த சம்சார சக்கரமானது இவருடைய கட்டளையினால் தான் சுத்தி கொண்டிருக்காக சக்கரின்னு வருது. இப்ப சங்கவர் நந்தகி சக்கரி அவ்வளவுதானா? அவர் கையில வில்லையும் வச்சுட்டு இருக்காரு சார். என்ன வில்லுன்னு? மனோரூபேஷு கோதண்டா பஞ்சதன்மாந்திர தாயகான் அங்கே சொன்னல. அதே போல இங்க வில்லு எப்படின்னு இந்திரியாதி அகங்காராத்மகம் சாரங்கம் நாமா. கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் எனக்கூடியதான 5 புலன்கள், மனசு, அகங்காரம், புத்தி, அகங்காரங்கள் எல்லாம் சேர்த்து அவர் வில்லா தயார் பண்ணி வச்சிருக்க. அதனால சாரங்கம் நாம தனு அத்யா தேவி. நீங்க சிவதனுசுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ராமன் அதை உடைச்சார்னு. அதே போல விஷ்ணு தனுசு ஒண்ணு இருந்தது, அது மிதுரர் கையில இருந்தது, அவரே உடைச்சுட்டார். அது இந்த வில்லு முதல்ல எங்க இருந்தது? மகாவிஷ்ணு கையில இருந்தது. அந்த வில்லுக்கு என்ன பேரு? சாரங்கம்னு. வைஷ்ணவெல்லாம் சாரங்கா பாணி அப்படின்னு சொல்லுவார். SRNG அப்படின்னு சொல்லணும். நீங்க தெரியாம SARANGன்னு போட்டோம்னா அது பரமேஸ்வரன் பேர் ஆகும். சாரங்க பாணின்னு பரமேஸ்வரன் பேர். சாரங்கம்னா மான். மான கையில வச்சிருக்கார் பரமேஸ்வரன். சரியான சாரங்கபாணின்னு கூப்பிட்டேன்னு வச்சுங்களேன். அப்படியே வச்சு ரொம்ப பேர் அப்படியே கூப்பிடுறான். சாரங்கபாணி எங்க இருக்கிறான்? அவளுக்கு விஷயம் தெரியல. மகாவிஷ்ணு பேர் சொல்லும்பொழுது சாரங்கம்னு சொல்லணும். பரமேஸ்வரன் சொல்லும்பொழுது சாரங்கம்னு. சாரங்க பாணி இவர். அவர் சாரங்க பாணி. இந்திரியாதி அகங்காராத்மகம் சாரங்கம் நாம தனோ அஸ்ய அஸ்தி சாரங்க தன்வா. தன்வான்னு எப்படி இருந்தது? தனுஷத்தாயி அனங் சமாசாந்தா. இந்த வியாக்கரண சூத்திரத்தினால சாரங்க தன்வான்னு. இப்ப
புத்திய சூசனம் பண்ணக்கூடியதான கதையை கையில் வச்சுருக்கேன். ஏன் கதைன்னு அது வேணும். நாமும் சில சமயத்துல அப்பொழுது கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு இது நம்ம ரொம்ப வசதி இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிறோம். எங்காவது ஒரு பையன் வந்தான், அவன் என்னடா படிக்கிறேன்னு சாதாரணம் பிடெக் ஐடி அப்படின்னு, அது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னா என்னதுன்னு நம்ம சாதாரணமா தான் இன்ஃபர்மேஷன் என்ன, நாலேஜ்னா என்ன அப்படின்னு இதெல்லாம் தெரியாது சார். 4th இயர்ல வந்து கோர்ஸுக்கே அர்த்தம் புரியலையே. இன்ஃபர்மேஷன் என்னதுன்னு அங்கே இங்கே விஷயம் வருது, அதுல பேப்பர்ல வருது அந்த இன்ஃபர்மேஷனா அது இல்லைன்னா, அப்ப நியூஸா அது இல்லைன்னா, இப்ப வேற என்னதான் இன்ஃபர்மேஷன் அப்படியே அங்கே இங்கே அவளை கேட்டு காசிப்புங்கிறாள் அதானான்னு அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. கம்ப்யூட்டர் பத்தி விஷயம் உங்களுக்கு தெரியாது மாமான்ட்டா போயிட்டு வரல, நமக்கு தெரியாதுன்னு பட்டம் கொடுத்துட்டா விவகாரம் முழுக்க, அவனும் விஷயம் சொல்லல. விவகாரம் என்னன்னு அதாவது நம்ம என்ன பண்றோம், அன்னைக்கு அப்பொழுது எது தோன்றதோ எது சரி என்று நமக்கு படுகிறதோ அந்த சமயத்துல அந்த ஒரு தீர்மானத்தை நமக்கு வரும், நம்ம எடுத்துக்கிறோம், அதன் பிரகாரமாக செயல்படுத்துறோம். வாழ்க்கையில் அப்படித்தானே, ஓஹோ இப்படி பண்றதா அப்படி பண்றதா கொஞ்சம் யோசனை பண்றோம், சரி இப்படியே போவோம் தீர்மானம் பண்றோம், ஒரு நிச்சயம் பண்றோம், அப்படியே பண்றோம். ஒரு 5-6 வருஷம் ஆச்சு. அப்ப என்ன செய்யறாரு, நீங்க பண்ணினது தப்புன்னு உங்களுக்கே புரியுது. ஏன் இப்படி பண்ணின, தலையெழுத்து சார் தலையில அடிச்சுக்கிறார். ஏன் சார் தலையில அடிச்சுக்கிறேன், அங்கே தானே புத்தி இருக்குன்னு இவன் தான் சார் எல்லாரும் பாருங்க. அப்ப என்ன, நாம் எடுத்ததான ஒரு டெசிஷன், ஒரு தீர்மானம், அது சரியில்லைங்கிற ஒரு அபிப்பிராயம் இவனுக்கு வந்தா அவன் என்ன பண்ணிக்கிறான், தலையில அடிச்சுக்கிறான். நம்ம புத்தி சரியா வரல, அவனே சொல்றான் புத்தி கெட்டு போய் இப்படி பண்ணினேனே அப்படிங்கிறான் அல்லவா. அந்த புத்திய சரியான வழியில திருத்தம் தான் இந்த கதை. ஏன்னா அந்த புத்தி அவளை சீக்கிரமா மாத்த முடியாது. ரொம்ப நாள் நம்ம என்ன பண்ணுவோம், சார் நீரும் என் நிலையில இருந்தா இப்படித்தான் பண்ணிடும், இதை விட மோசமா பண்ணிருப்பேன்னு சொன்னோம். சாதாரணமா யாராவது எனக்கு புத்தி இல்லைன்னு ஒத்துக்கிறாங்க, என்ன இல்லைன்னு ஒத்துவான். அழகு இல்லையா, சரி இப்ப என்ன வேணும், காசு இல்லையா, சரி புத்தி இல்லைன்னு சொல்லி பாருங்க, உலதான். இப்போ புத்தின்னு என்ன, அந்த புத்தியில அவ்வளவு அபிமானம் மனுஷன் அழகு. அந்த புத்தியில இருக்கக்கூடியதான அபிமானத்தை அவனுக்கு குறைக்கணுமே, ஆனால் அதுக்கு என்ன வேணும், கதைங்கிற பலமான ஆயுதம் வேணும். அதுக்காக தான் புத்தி தத்வாத்மிகாம் கௌமோதகீம் நாம கதாம் வரம் கதாதரா. மகாவிஷ்ணு கையில இருக்கக்கூடியதான சங்கத்துக்கு பாஞ்சஜன்யம்னு பேரான், அவர் கையில இருக்கக்கூடியதான கத்திக்கு நந்தகம்னு பேரான், அவர் கையில இருக்கக்கூடியதான சக்கரத்துக்கு சுதர்சனம்னு பேரு, அவர் கையில இருக்கக்கூடியதான வில்லுக்கு சாரங்கம்னு பேரு, அவர் கையில இருக்கக்கூடியதான கதைக்கு கௌமோதகின்னு பேரு. பார்த்தேன், அவர் கையில இருக்கக்கூடியதான ஒவ்வொரு ஆயுதத்துக்கும் ஒவ்வொரு தத்துவம், நம்ம வாழ்க்கையில மனுஷனை எப்படி பண்ணணும், எப்படி நல்ல வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்து வச்சுட்டு இருக்கார். அதுக்கு பிறகு இதற்கு அவர் கையில இருக்கிற ஆயுதங்கள்லாம் பார்த்தாச்சு. ரதாங்கபாணி, அந்த கடைசி க்ஷணம் பிராணம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள போறது, உள்ள போயிட்டு இதயத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியில போகணும். கண்ணு காது மூக்கு நாக்கெல்லாம் மரண சமயத்துல எங்கேயா வெளியில இருந்து இதயத்துக்கு போறது. இதயத்துக்குள்ள 101 நாடிகள் இருக்கு, அதுல ஒரு நாடி வழியை கொடுக்கும், அந்த வழியா போவான். ஸோ எல்லாருமே டக்குன்னு இங்க இருந்து வெளியில இருந்து இப்படியே போறது இல்லை. ஹால்ல உட்கார்ந்து இருக்கு சார், வெளியில போகணும்னு என்ன பண்றேன், ஹால்ல இருந்து பாருடா இல்ல, பெட்ரூம் போய் சட்டையை போட்டுட்டு கண்ணாடியை பார்த்து சிரிச்சு விட்டு அப்புறம் தானே வெளியில போறேன். எல்லாரும் அப்படிதான். விவகாரம் என்ன, அப்படியே போறது இல்லை. அப்ப அதே மாதிரியே நம்ம கண்ணு காது மூக்கு நாக்கெல்லாம் மரண சந்தர் இதயத்துக்குள்ள போய் இதயத்துல இருந்து மறுபடியும் சரீரத்துல ஏதாவது ஒரு பகுதிக்கு வந்து அங்கிருந்து சூரிய கிரணங்களை பிடிச்சுட்டு அந்தந்த நோக்கத்துக்கு போறது. ராத்திரியில பிராணன் விட்டாலும் சூரிய கிரணங்கள் பிடிக்கும், அதுக்கு தெரியும் சூரிய கிரணங்கள் இருக்கு, இப்படி தீர்மானம் பண்ணியிருக்கோம். அப்படி இந்த பகவான் என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த சக்கரத்தை
அஸ்யா இதி பாணோ ஸ்திதம் இது ரதாங்கபாணி. கையில சக்கரத்தை எடுத்துன்னா அந்த ஸ்வரூபத்தை பகவான் எதிர்க்க பீஷ்மாச்சாரி எதிர்க்க வரா போல ஒரு போஸ்ட் வச்சுன்னு காமிக்கிறாரா. ரதாங்கபாணி ஒரு அர்த்தம். ஆமா, முன்னாலேயே சக்கரின்னு சொல்லிட்டீங்கள, மறுபடியும் இங்கே ரதாங்கபாணிங்கிறீங்கள. சக்கரவன் நந்தகே சக்கரி தாங்கதன்வா கதாந்த கதாதர ரதாங்கபாணி. முன்னாலும் சக்கரி சொல்லிட்டீரே, மறுபடியும் இப்படி சொல்றேன். அப்ப வெறுமன சக்கரத்தை வச்சுருக்கவள ஆயுதத்தோட சொன்னேன். இப்ப மரண சந்தர்ப்பத்துல எனக்கு இந்த கோலம் வேணும்னு கேட்டேன். அதே போல சக்கரத்தை எடுத்து பீஷ்மாச்சாரியருக்கு மேல வரும்படி ஒரு ஆக்ஷன் பண்ணினாராம். இது ஒரு அர்த்தம். ரெண்டாவது, தனக்கு பிடிச்சு அவர் மரண சந்தர்ப்பத்தில் கீழே விழும் பொழுது எந்த ஒரு உருவத்தை பார்த்தார்? தேரோட்டியா பார்த்தார். அர்ஜுனனுடைய தேர்ல தான் தேரோட்டின்னு இருக்க. அந்த தேரோட்டியா இருக்கக்கூடியதான கோலமும் இவரை காமிக்கணுமா? முதல்ல சக்கராயுதத்தோட காமிச்ச இல்ல, தேர ஓட்டக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் வேணும். தேர ஓட்டும் பொழுது அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார்? தேர் தட்டுல உட்கார்ந்து இருக்கார், கையில கடிவாளத்தை முடிச்சுட்டு இருக்கார். இங்க ரதாங்க பாணின்னு ரதாங்கம் கடிவாளம், கடிவாளத்தை கையில வச்சுட்டு இருக்கோம். முன்னால ரதாங்கம்னு ரதத்தினுடைய அங்கம் சக்கரம்னு அர்த்தம் சொன்னேன். இப்ப ரதாங்கம்னு தேரோட்டும் பொழுது அந்த தேருக்கு அங்கமா இருக்கக்கூடியதான அந்த கடிவாளத்தை கையில வச்சுட்டு இருக்க. இந்திரிய அணிகையா நாகோ விஷயாம் ஸ்டேஷ கோச்சரான் அப்படின்னு சொல்லிவிட்டு மனப்பிரகிரகமேவசா, மனசுங்கிறது ஒரு கடிவாளம். புலன்கள் எனக்கூடியதான குதிரைகளுக்கு மனசுங்கிற கடிவாளத்தோட கட்டி புத்தி எனக்கூடியதான சாரதி அதை கையில வச்சுட்டு இருக்க. அப்படி பார்த்தா சாரதியா பொருள் கொடுத்த. இந்த நாம என்ன சொல்றது? திருவள்ளுக்கை போயிட்டு வருவோம், பார்த்த சாரதி ஸ்வரூபமா கொடுத்த. ரதாங்கபாணி, ரதாங்கம் சக்கரம் அத்திய பாணோஸ்திதமிதி ரதாங்கபாணி. அதையேவ அசக்கிய க்ஷோபணா இத்யர்த்தா. அக்காரணத்தினால்தான் யாரையும் அவர் அசைக்க முடியாது. ஏன் தேர்தல உட்கார்ந்து இருக்கார் பகவான்? அவர் தீர்மானம் பண்ணிட்டார். இத்தனை 18 அக்ஷோகிணி சைன்யங்களும் எல்லோரும் அவாவா பிராணம் விடும் பொழுது என் முகத்தை பார்க்கணும். என்ன பார்த்து அவ பிராணம் விடும். எல்லோரும் டைரக்டா வைகுண்ட லோகம் தான். எவ்வளவு பாப்பம் பண்ணினாலும் எவ்வளவு பண்ணாலும் என்னன்னு அப்படி ஒரு அனுகிரகத்தை சாதித்தார். இந்த பார்த்தசாரதி கோலத்தை நினைச்சா போதும், நமக்கு சகல க்ஷேமம் கொடுத்தார். அப்படி புன்சிரிப்போட இருந்தா, யுத்தத்துல புன்சிரிப்போட இருக்கலாம். யாராவது ஒன்று சீரியஸா இருக்கணும். அந்த தேரோட்டியா இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்? ரோட்ல வண்டி விடுறப்ப ரொம்ப சீரியஸா இருக்கு. நீங்க ஒழுங்கா போனீங்கன்னா முன்னால இருக்கிறவன் இடிக்கிறானா பின்னால நினைக்கிறானா எவனும் தெரியல. அப்படின்னா வண்டி ஓட்ட வேண்டியதா இருக்கு. இங்கேயே எப்படின்னா யுத்தத்துல எப்படி தன்னை காப்பாத்திக்கணும், குதிரைகளை காப்பாற்றணும், தேரை காப்பாற்றணும், உள்ள இருக்கிற ஆசாமியை காப்பாற்றணும், மேல இருக்கிற கொடியை காப்பாற்றணும். இவ்வளவு சீரியஸா இருக்க வேண்டிய புன்சிரிப்போடையே இருக்கார் அவர். கேட்ட புன்சிரிப்போட கூடியதான முகத்தை எல்லோரும் பார்த்து எல்லாரும் வைகுண்டத்துக்கு எவ்வளவு ஒரு கருணை அவருக்கு. ரதாங்கபாணி அதையேவ அக்ஷோப்ய. யாராலையும் அந்த மனசுல கவலை இல்லாத கவலையை போக்கக்கூடியவர், யாராலையும் அவருக்கு கவலையை கொடுக்க முடியாது. அப்படி அக்ஷோப்ய. அதுக்கு பார்த்தா இப்படி ஒவ்வொரு ஆயிரமான வச்சுன்னா அப்படி எப்படி கொடுக்கறது என்ன? அவருக்கு தான் 1000 கைகள் சஹசிரவாது அப்படின்னு 1000 கைகள் இருக்கா இல்லையா? 1000 கைகளை எழுதல. நீ தேர் தட்டில் இருக்கா கொடியதான சக்கரத்தை மட்டும் வச்சுன்னு எனக்கு தரிசனம் பண்ணணும்னு கேட்டு எத்தனை ஆயுதங்கள் இருக்கோ அத்தனை ஆயுதங்களையும் கையில் வச்சு தரிசனம் கொடுக்குறேன் அப்படின்னு. சர்வ பிரஹரண ஆயுதா கேவலம் ஏதாவந்தி ஆயுதானி அத்தியாயி
காமிச்சாரா பத்மாச்சாரியருக்கு இந்த பிராணோத்கிரந்தியான சமயத்தில் இதி ஸ்ருதே திருவதனம் சமாப்திம் தியோதயதே சர்வப்பிரஹரணாயுத ஓம் சர்வப்பிரஹரணாயுத சர்வப்பிரஹரணாயுத ஓம் நமஹ அப்படின்னு மறுபடியும் 2 தடவை சொன்னேன் சார். 1000 நாமாக்கள் முடிஞ்சது அப்படின்னு சொல்றதுக்காக இன்னொரு தடவை சொன்னார். அப்புறம் ஓம் நம இதின்னு ஏன் சொல்றேன்? ஓம் ஓங்காரஸ்த மங்களார்த்தா. இதை கேட்டவாளுக்கும் சொன்னவாளுக்கும் கேட்க சொல்ல தூண்டினவாளுக்கும் அதோட மட்டும் இல்லாமல் மறுபடியும் கேட்கணும்னு நினைச்சவாளுக்கும் எப்பொழுதும் ஒரு மங்களம் உண்டாகணும் அப்படிங்கிறது ஓம் ஓங்காரஸ்த அதசப்தஸ்த துவாவேத பிரம்மணா புரா கண்டம் வித்வா விநிர்யாதௌ அஸ்மான் மங்களிகாவுபௌ. இந்த ஓம் என்கிறதும் அதா எனக்கூடியதான சொல்லும். ஓம் என சொல்லும் அதா என சொல்லும் முதல்ல பிரம்மதேவர் பேசும் பொழுது அவர் தொண்டையிலிருந்து வெளியில வந்துதான். சதுர்முக பிரம்மா நான்முகனானவர். அவர் முதல்ல பேசினார். பேசும் பொழுது நம்ம அத்தைன்னு சொல்லும், அம்மான்னு சொல்லும், அப்படித்தானே? அதே மாதிரி அவருக்கு ஓம்னு சொன்னாராம். அதுதான் பிரம்மதேவர் அத்தான்னு சொன்னாராம். அதனால அவருக்கு இந்த 2 சப்தங்கள் பிரம்மதேவருடைய முதல்ல அவருடைய திருமுக மண்டலத்தை வந்ததனால் அதுக்கு ரொம்ப விசேஷம். கண்டம் வித்வாவி நிர்யாதௌ தஸ்மான் மங்களிகாவுபௌ இதி வசனாத் அயலோக்யேன சர்வப்பிரஹரணாய ஓம் நமஹன்னு வேற சொல்றேன். அது என்ன சார்? ஏதோ சொல்றேன் சார், விடுதல் சொல்லக்கூடாது. அதுக்கு அர்த்தம் உண்டு. பாஷிக்காரர் சொல்லணுமோ இல்லையோ சொல்றாரு. அந்தே நமஹ இத்யுக்த்வா பரிசரணம் கிருதவான். கடைசியில் பீஷ்மாச்சாரியர் சொன்னாரா நமஹான்னு. சாதாரணமா சொல்றாரு பீஷ்மாச்சாரியர். ஏன் இது மேல என்னை நான் எழுந்து உங்களுக்கு நமஸ்காரம் பண்ண முடியாது. தெரியுதுன்னா பிராணம் போற நிலை. இப்ப நமகான மனசால நினைக்க முடியும், அவ்வளவுதான். அக்னேன யதுபதாராயே அஸ்மான் விஸ்வானி தேவ வயுனானி வித்வான் யோத்யஸ்மஜுராணமேன உயிஷ்டாம் தே நம உக்திம் விதேவா. வேதம் சொல்றது கேட்கிறே. நான் உபநயனத்துல இருந்து சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கேன். மாத்தியானக்கும் விடாம ரொம்ப பேருக்கும் விட்டாரோ பண்ணிட்டு இருக்கேன். அப்பப்ப காயத்ரி மந்திரம் எப்போதும் சொல்லிட்டு இருக்கேனப்பா. நான் பண்ணின புண்ணிய காரியங்கள்ல நினைக்க வேண்டியதான தருணம் வந்தாச்சு. ஏன் இப்பதான் நீங்க நினைக்கணும். ஓம் கிரதோஸ்மர கிருதகஸ்மர கிரதோஸ்மர கிருதகஸ்மரா. நான் என்னென்ன பண்ணினோம் நினைக்கோ, கணக்கெடுங்க. எவ்வளவு புண்ணிய கர்மா பண்ணினேன்னு. இது மேல இப்ப என்னால ஒண்ணும் பண்ண முடியல. அதனால நல்ல வழியா திரும்பி வராதால பிரம்மலோகத்துக்கு என்ன அழிச்சுட்டு போங்க. சகல விஷயமும் எனக்கு வரும்படி அனுகிரகம் பண்ணுங்க. ஆனா இப்பொழுது மறுபடியும் உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணக்கூடிய சக்தி இந்த சரீரத்துக்கு இல்ல. ஆகையால் நமகான்னு சொல்றேன். பெரியவாளை பார்த்ததுமே நமகான்னு சொல்லக்கூடாது. கீழ் விழுந்து சேவிக்கணும். தண்டவ பிரணமே நமகான்னு எப்ப சொல்றது? பிராணோத்கிராந்தி சமயத்தில் தான் நமஹா. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல குட் மார்னிங்கிறோம். நம்ம சம்பிரதாயம் என்ன அவ சம்பிரதாயம். கீழே விழுந்து சேவிக்கணும். நம்ம நமஹான்னு சொன்னா ஆபத்துல இருக்கேன்னு அர்த்தம். அப்ப சொன்னா அப்படி நமஹா இத்யுக்த்வா பரிசரணம் கிருதவான் பூயிஷ்டாம் தே நமோக்திம் விதேமா இதி மந்திரவர்தாத் தன்யம் ததேவ லக்ரம் தன்னக்ஷத்ரம் ததேவ புண்ணியமஹ கரணஸ்ய சா சித்தி யத்ர நிப்ராக்னமஸ்க்ரியதே கிரியதே. தன்யம் ததேவ லக்ரம். அதான் நிஜமான சரியான லக்னம். தன் நட்சத்திரம். இது என்ன நட்சத்திரமா அந்த நட்சத்திரமா? நட்சத்திரத்துக்குள்ளேயே சிலது இப்படி சிலது அப்படிங்கிற. ஆண் மூலம் அரசாடும், பெண் மூலம் நீர் மூலம். ஏன் சார் இப்படி சார்? பூஜம் பூரட்டாதி பூராடம் வராதுன்னு எனக்கு பூரட்டாதி. நான் என்ன பண்றது முடியும்? இது 3 நட்சத்திரம் ரொம்ப மோசம் சார் அப்படிங்கிறான் சொல்ற. ஆனா 127 அந்த பாப்புலேஷன் அந்த நட்சத்திரம் பணம் தானே வேணும். 27 தான் சார் நட்சத்திரம் இருக்கணும். இது நல்லது கெட்டது என்ன விவகாரம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எங்க பகவான் நினைச்ச மாத்திரத்தினால எல்லா நட்சத்திரமும் நல்ல நட்சத்திரம் ஆயிடுது. தன்னட்சத்திரம் ததேவ புண்ணியமஹ கரணஸ்ய சா சித்தி. அதான் சுகமான கரணம். இதுதான் சித்தி கொடுக்கக்கூடிய கரணம். எத்ர ஹரி பிராக்னமஸ்க்ரியதே. உங்க வாழ்க்கையில ஹரே நமஹ
दैवलं तथैव लक्ष्मीपते अङ्घ्रियुगं स्मर लक्ष्मीपते தேங்கிரியுகம் ஸ்மராமின்னு சொல்ற தப்பு லக்ஷ்மிபதே அங்கிரியுகம் ஸ்மராமின்னு சொல்லணும் வியாக்கரண வாச்சவனா அப்படி சொல்வா லக்ஷ்மிபதே தேங்கிரியுகம் ஸ்மராமி பரவாயில்ல லக்ஷ்மிபதேன்னு ஒரு சம்போதனை ஆகிட்டோம் இல்லையா அப்புறம் தேன் இன்னொன்று சொல்லாம தப்பு சரி இருக்கணும் பிராகித்யுபலட்சணம் அந்தேபி நமஸ்காரஸ்ய சிஷ்டைதாச்சரணா சிஷ்டாள் எல்லாரும் முதலையும் ஒரு நமகன்னு சொல்றா கடைசிலையும் ஒரு நமகன்னு சொல்றா நமஸ்கார பலம் பிராகேவ தரிசிதம் பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணினா என்ன சார் பலம் பவாய தேவாய நமஹா அப்படின்னு ஒரு நமஸ்காரம் பகவானுக்கு பண்றல என்ன நமஸ்காரம் அது என்ன பலம் கற்பகாமல் இந்த ஊருக்கு அதிர்தார தெய்வம் ஒரு நமஸ்காரம் பண்ணினா என்ன பலம் உங்களுக்கு சொல்ற ஏகோ விகிருஷ்ண ஜகத பிரணாமஹ தகஸ்வமேதாவருதேன துல்யா அஸ்வமேத யாகங்கள் 10 பண்ணினேன் ஒரு யாகம் பண்ணி அதுக்கு பிறகு அவபிருத ஸ்நானம்னு ஒண்ணு இருக்கு யாகம் பண்ணி முடிஞ்சதுமே அவபிருத ஸ்நானம் அது பண்ணினோமையா முழு யாக பலமும் நமக்கு வருது அப்படி 10 அவபிருத அஸ்வமேத யாகம் பண்ணி அவபிருத ஸ்நானம் பண்ணினா எந்த பலமும் அந்த பலம் பகவானுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணினா வருதான் பாருங்க ஏகோ விகிருஷ்ண ஜகத பிரணாம ததஸ்வமேதாவருதேன துல்யா ரைட்டு இந்த பலமும் அந்த பலமும் ஒண்ணுன்னு சொன்னேன் ஆனா இந்த ரெண்டுல எது சார் பெட்டர் தான் ஒண்ணுன்னு சொன்னேன் பாருங்க இல்ல அந்த ரெண்டு இருக்குன்னு அந்த ரெண்டுல இது தேவையா அது தேவையான்னு கேட்பா இல்லையா ஒழுங்கா 2 பென்சில் வாங்கிட்டு போன 2 குழந்தை உங்களாச்சு ஒரே கலர் ஒரே கம்பெனி ஒரே மாதிரி கொண்டு போனா அது ஒரு மூலையில ஒரு கோரல் இருக்கு அது உனக்குன்னா இன்னும் இவனுக்கு சேட்ட ஆரம்பிச்சிருக்கேன் ராமராமன் இதுதான் வரும் ஆற்றல நடந்துட்டே இருக்காங்க வாரம் முழுக்க பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு போனா சார் பழக்கம் என்னடா இருக்குன்னு அவன் ஒழுங்கா 10 வைக்கலாமோ நான் 11 பிஸ்கட் வச்சான் இந்த ஒரு பிஸ்கட் யாருக்கு உனக்கா எனக்கா அது நடக்கிறதோ இல்லையா அதே மாதிரி 2 இருந்தா இது வருஷத்தியா அது வருஷத்தியா வருதோ இல்லையா எது வருஷத்தின்னு கேட்டான் அப்பா தகஸ்வமேதி புனரேதி ஜன்ம கிருஷ்ண பிரணாமி நபுனர்பவாய 10 அஸ்வமேத யாகம் பண்ணி அவமிருத ஸ்நானம் பண்ணினவனும் பிரம்மலோகத்துக்கு போய் சில யுகங்கள் இருந்துட்டு மறுபடியும் திரும்பி வரான் சார் கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம் பண்ணினா திரும்பி வர்றது இல்லை பகவானுக்கு பண்ணி நமஸ்காரம் என்ன பண்றது தெரியுமோன்னு உங்களை வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போய் அங்கிருந்து அப்படியே மோட்சத்தை கொடுத்தாச்சு திரும்பி வர வேண்டாம் பறக்க வேண்டாம் கிருஷ்ண பிரணாமீன புனர்பவாய ஆயா நம்ம எல்லோரையும் சேர்ந்து எல்லாருக்காகவும் ஒரு நமஸ்காரம் பண்ற அசதி புஷ்பசங்காசம் பீதவாசமச்சுதம் ஏ நமஸ்யந்தி கோவிந்தம் நதேஷாம் வித்யதே பயம் அசதி புஷ்பசங்காசம் அசதி புஷ்பம் போல நீரூட்ட மேகம் மாதிரி இருக்கிறவர் பீதவாசமச்சுதம் பீதவாசனம் மஞ்ச பட்டு கட்டிட்டு இருக்கிறவர் ஏ நமஸ்யந்தி கோவிந்தம் வேதங்கள்னால் பரிபூர்ணமாக போற்றப்பட்டதான பரமாத்மா அவருக்கு கோவிந்தன் பேர் கோவிந்த கோபி வேதவசப்தை விந்ததே இது கோவிந்த சுத பிரம்மம் கோவிந்தம் நதேஷாம் வித்யதே பயம் அவளுக்கு பயம் இல்லை அபயம் பிரதிஷ்டாம் வெந்ததே அப்படின்னு சொல்றதா இல்லையா அப்படிப்பட்டதான ஒரு நிலை கிடைக்கிறது ஆயால் லோகத்ரயாதிபதிம பிரதிம பிரபாவம் ஈஷத் பிரணம்ய சிரசா பிரபவிஷ்ணுமீதம் ஜன்மாந்தர பிரளய கல்பதஹஸ்ரஜாதம் அசுப்ரதந்திமுபயாதி நமஸ்நரஸ்ய பாபம் லோகத்ரயாதிபதிம் மூவலருக்கு அதிபதியானவர் அப்பிரதிம பிரபாவம் அவருடைய பிரபாவம் என்னது என்று சொல்ல முடியாது அவரை ஈஷத் பிரணம்ய சிரசா தலை முழுக்க வணங்கல கொஞ்சமா அப்படி தலையை கொஞ்சம் காய்ச்சல் போடும் தரவர் ஈஷத் பிரணம்ய சிரசா பிரபவிஷ்ணுமீதம் ஜன்மாந்தர பிரளய கல்பதஹஸ்ரஜாதம் ஆயிரக்கணக்கான ஜன்மாக்கள்ல நீங்க பண்ணினதான எத்தனை பாபங்கள் உண்டோ அத்தனையும் ஆசுப்ரதிமுபயாதி நரஸ்ய பாபம் மனுஷனுடைய பாவங்கள்லாம் போறது அப்படி வசதியான பகவான் நாம ஒவ்வொரு நாமும் சொல்லிட்டு படிச்சுட்டு பகவான்கிட்ட மனசா நமஸ்காரம் பண்ணுங்க ஏன்னா நேரம் நமஸ்காரம் பண்றதுக்கு காலை முடி வைக்க ஒவ்வொரு நாமும் சொல்லி எழுந்து நின்று மறுபடியும் நமஸ்காரம் பண்ண முடியுமா அது நீங்க ஏதோ 7-8 வயசுல சொல்லியிருக்கணும் சார் எங்களுக்கு பாஸ்ட் 50 முடியுமா ஒரு நமஸ்காரம் வேணா பண்ணலாம் மனசுனால விஷ்ணு
விஸ்வஸ்மை நமஹ. எழுந்து நின்றுட்டு பகவானுக்கு கை நிறைய துளசி பகவான் பாதத்துல போட்டு நமஸ்காரம் பண்ணல் நடத்துது. விஷ்ணவே நம இப்படி பண்ணலாமோ இல்லையா? 1 மணி நேரம் ஆகட்டும் ஒரு நாளைக்கு. இப்படி நமஸ்காரம் பண்ணா சகல பாவங்களும் மனுஷன் க்ஷேமத்தை அடைவார். இது நாம் தசகம் சதம் விவரதம். இப்படி 1000 நாமாக்கள் பகவானுடைய நாமாக்கள் இந்த ஜன்மால குரு அனுகிரகத்தினால நமக்கு கிடைச்சது கேட்கக்கூடிய சந்தர்ப்பம்.